வணக்கம். அருள்ஜோதி முரளிதரன் அவர்கள் எழுதிய பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து 2 கவிதைகளை உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன். முதல் கவிதை சாம்பல் நிறப்பறவை அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை. நெருப்பு புகையும் கந்தக பொழுதில் வனமெங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றன வெட்டி வீசப்பட்ட மரங்களின் ஆன்மாக்கள். வானம் தீந்து கருக மடிந்து விழுந்து சாம்பலாகின்றன பறவைகளின் கூச்சல். நடைபாதை முல்லை போல் துருத்தி கிடக்கிறது பறவையில்லா காட்டின் மௌனம். ஒளியின் பாதைகளை மென்றபடி ஊர்கின்றன செதிலுள்ள பாம்புகள். இவற்றுக்கிடையே வனத்தை மீட்டெடுக்க சலனமின்றி வந்தவர்கின்ற சாம்பல் நிற பறவை தின்னத் துவங்குகிறது தீயின் கங்குகளை. இனி வனத்தில் செந்நட்சத்திரங்கள் பூக்கலாம், மழை வழுத்து பெய்யலாம், காய்ந்த நதிகள் சலசலக்கலாம், நிலம் தன் பச்சை இமைகளை திறக்கலாம், பட்டாம்பூச்சிகள் பறக்கலாம், மரங்களின் ஆன்மாக்கள் உங்களை மன்னிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சாம்பல் நிற பறவையை குறிவைத்த அந்த அம்பை கீழே இறக்குவது மட்டும்தான். இந்த கவிதை. இனி ஒரு கவிதை துரோகத்தின் வாள் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை. இது எல்லாருமே நம்ம நம்பினவங்க நமக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் என்ன மனநிலை இருக்கு அதை சொல்கிற கவிதை. துரோகத்தின் வாள். நீங்கள் நினைப்பது போலவோ நான் விரும்புவது போலவோ துரோகத்தின் வாள் அத்தனை கூர்மையானது அல்ல. அது மொன்னையானது, மிக மிக மொன்னையானது. சொல்லப்போனால் ஓரங்களில் சற்று துருவேறியதும் கூட. எரவானத்தில் சொருகி வைக்கப்பட்ட துரோகத்தின் வாள் வாய்ப்பு வரும் வரை உறங்கிக் கொண்டிருக்கிறது அல்லது உறங்குவது போல நடிக்கிறது. துரோக வாளிடம் ஒரு முறையாவது குத்து வாங்காதவர்கள் அபாக்கியவாதிகள். கொஞ்சம் கொஞ்சமாய் சீழ் பிடித்து சாகும் பாக்கியமற்றவர்கள். துருவேறிய அந்த வாளின் மனத்தை அடிக்கடி நுகரும் வாய்ப்பை சிலருக்கு மட்டுமே வழங்கியிருக்கிறது காலம். அந்த பாக்கியவான்கள் விளைவதெல்லாம் அந்த வாள் சற்று கூர்மையாக இருந்திருக்கலாம் அல்லது அது வேறொருவர் கரங்களில் இருந்திருக்கலாம். இதுதான் இந்த கவிதை. பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் தொகுப்போட பெயர். தொகுப்பை எழுதியவர் அருள்ஜோதி முரளிதரன். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வாசிச்சு பாருங்க. நன்றி.